யாரும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதுங்க. Do not try this at home. ஒரு ட்ராப் வாட்டர் கூட குடிக்கக்கூடாது. Yeah, you heard me right. 10 kg உள்ள பெஸ்ட்டை போட்டுக்கிட்டு ரன் பண்ணணும். நான் இந்த சேலஞ்சை சொன்ன மாதிரிக்கு செஞ்சு முடிக்காட்டிக்கு இவர் வந்து எப்படியும் ரொம்ப நாளாக இருக்கும். ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம வந்து இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்னு தானே கேட்குறீங்க? 10 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணும். என்னடா இவன் 10 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணுமன்றானே, ரொம்ப ஈஸியாக தானே இருக்குன்னு கேட்குறீங்களா? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. நம்மளுக்கு இந்த 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 ஹேர்டில்ஸ் இருக்குது. முதலாவது வந்து நம்ம இந்த 10 கிலோமீட்டர்ஸை 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். 2வது ஹேர்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்றால், இந்த த்ரூ அவுட் 10 கிலோமீட்டர்ஸ் ரன்னில் வந்து நம்ம 10 kg உள்ள பெஸ்ட்டை போட்டுக்கிட்டு ரன் பண்ணணும். இது 2வது ஹேர்டில். 3வது ஹேர்டில் வந்து யாரும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதுங்க. Do not try this at home. ஒரு ட்ராப் வாட்டர் கூட குடிக்கக்கூடாது. Yeah, you heard me right. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஸோ யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதுங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டாக இருக்குது. இது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்காட்டிக்கு எனக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா உங்களுக்கு? அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த சேலஞ்சை சொன்ன மாதிரிக்கு செஞ்சு முடிக்காட்டிக்கு இது சாப்பிடணும். க்ரீன் சில்லி ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி நான் நம்புகிறேன் இதை செஞ்சு முடிப்பேன்ட்டு. அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் வந்து இந்த க்ரீன் சில்லி சாப்பிடணும். ஹோப்ஃபுல்லி நான் செஞ்சு முடிப்பேன் நம்பிக்கை இருக்குது. அப்படி செஞ்சு முடிக்காட்டிக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு பச்சை மிளகா தானே, ரொம்ப உரைக்குமா என்ன? உரைக்காதல்ல. சே உரைக்காதன்னு நம்புகிறேன். பார்ப்போம். நம்ம வந்து ரன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. அண்ட் தென் நம்ம பிளேஸ்க்கு வந்தாச்சு. சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 1 hour கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்மளோட சேலஞ்சை முடிச்சுட்டு வரலாமான்னு பார்ப்போம். ஸோ சரி, ஓகே, வாங்க நம்மளது சேலஞ்ச் இனிதே ஆரம்பிக்கப்படுகின்றது. One kilometer கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. 9 more kilometers to go. ஓகே, வாங்க. இலங்கையில் இருக்க நான் வந்து நிறைய காகங்களை வயல்வெளிகள்லையும் கடற்கரைகள்லையும் பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து நிறைய காகங்களை வந்து நாங்கள் ஒரேடியாக பார்க்குறது வந்து ரேரான விஷயம் வந்து. ஸோ இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காகங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்குது. நம்ம வந்து சோஃபார் 3 kilometers கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் 7 kilometers இருக்குது. வாங்க எங்களோட சேர்ந்து பயணிங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த எண்டில் சேலஞ்சு வர இருக்குது, மறக்காதீங்க. நமக்கு குறைய நேரம் தான் இருக்குது. ஓகே, வாங்க போம். நம்ம வந்து 10 kilometers சேலஞ்சில் சோஃபார் 5 kilometers ரன் பண்ணி முடியாச்சு. இன்னும் பாதி கடலை கடக்க வேண்டி இருக்குது. வாங்க பார்ப்போம் 1 hourக்குள்ளே முடிக்க முடியுமான்ட்டு. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் டைமரை ஆன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல. டு பி ஆனஸ்ட், எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு இது வரைக்கும் தெரியாது. நானும் உங்கள் கூட சேர்ந்து தான் எவ்வளோ நேரம் எடுத்துருக்கேன்னு இதை பார்க்க போகிறேன். டைம் ஆகுது, வாங்க போவோம். ஜாகிங் பண்ணி போய்கிட்டு இருக்க வழியில் ரோசா பூக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. பாருங்களேன், இங்கே இது வந்து நாவல் கலர். இப்படி கலர் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். இது ஒயிட், இது ரெட், இது பர்பிள், ஐ கெஸ்.
அந்த இது வந்து ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. 7 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ரன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃபோக் சவுண்டு இறந்த நிலையில் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். விருப்பமில்லாதாக்கள் பார்க்காதீங்க. நான் நினைக்கிறேன் இவர் இறந்து அப்படியே ரொம்ப நாளாக இருக்கும். இந்த நம்புகிறேன் இவருண்ட தோல் மட்டும்தான் மேலால் தெரியுது. அந்த எலும்புகளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ் கிட்டே இருக்குமான்னு நம்புகிறேன். 9 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதுதான் லாஸ்ட் கிலோமீட்டர். ஸோ வாங்க இதை முடிச்சாண்டாக்கா. ரொம்ப தண்ணி விடாக்குது. பின்னாடி வந்து சன்செட் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கேமரா திருப்பிட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்ட்டு. மூச்சு வாங்குது பாஸ். இந்த சேலஞ்சில் வந்து நான் ஓட்டர் எடுத்துகிட்டு போயில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ்வலாகவே ஜாகிங் போகிறேன் நான். ஸோ எனக்கு இது வந்து பழக்கப்பட்டுட்டு நீங்கள் இதேமாரி செய்ய ட்ரை பண்ணாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்துச்சு. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி 10 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பட் யாரும் இதை ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லாமல் இருக்குது. ஸோ இது ஒரு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் கூட ஊட்டல் கேரி பண்ணிக்கிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ. ஃபைனலி வந்து நான் 10 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எடுத்துக்கிட்ட மொத்த டைம் எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரிக்கு 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட சேலஞ்சு. நான் கம்ப்ளீட்டாக ஃபெயில் பண்ணிட்டேன் அதில். பட் சொன்ன மாதிரிக்கு கையில் க்ரீன் சில்லி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டருக்கான பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 minutes 43 seconds. அண்ட் தென் செகண்ட் கிலோமீட்டர்ஸுக்கான பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 minutes 21 seconds. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 minutes 1 second. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் 7 minutes 58 seconds. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து 8 minutes 30 seconds. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10 minutes 13 seconds. ஏன் இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா களைப்பாயிட்டேன். அந்த ஓட்டர் குடிக்கணும் போல இருந்துச்சு. ஒன் ஆஃப் த சேலஞ்ச் வந்து என்னென்று தெரியும் உங்களுக்கு, ஓட்டர் வந்து குடிக்கக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப டைனஸ் ஆகிட்டேன். அந்த அடுத்த பேஸ் வந்து 8 minutes 49 seconds. அதுக்கப்புறம் 9 minutes 22 seconds. அந்த நெக்ஸ்ட் 9வது கிலோமீட்டர்ஸ் வந்து 9 minutes 6 seconds. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 10வது கிலோமீட்டர்ஸ் வந்து 10 minutes 25 seconds எடுத்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக அவ்வளோதான். ஆவரேஜான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes 52 seconds. ஸோ நம்ம வந்து இந்த சேலஞ்சை ஃபெயில் பண்ணதுக்காண்டி இந்த சில்லியை இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி இது முதல்ல டேஸ்ட் பண்ணது கிடையாது. எப்படி ரோவா. ஓகே. Bye. I will see you guys in the next video. Peace.